if and then இந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चंस வந்து few seconds எப்படி சால்வ் பண்ணனும் தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ இந்த 4% தான் இன்னைக்கு வந்து வீடியோல கவர் பண்ண போறோம். ஸோ இந்த 4% நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இந்த சைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த சைன்ஸ் தான் நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஆன்சர்ஸ் வரும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் கூடிய ஆன்சர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ட்டில் ஆல் 4%மே நீங்கள் பாருங்கள் சைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது சைன்ஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து தென் கண்டிஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இஃப் அண்ட் தென் 14 இந்த மாதிரி சைன் கொடுத்துருக்காங்க 10 பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன நம்பர் வரணும் இதுதான் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இஃப் இந்த இடத்துல வந்து இன்கேஸ் இப்போ மல்டிப்ளிகேஷன் சைன் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும். பட் இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. இதுவே ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10 கிடச்சிருக்கும். பட் இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் சைன் யூஸ் பண்ண முடியாது, நம்ம மைனஸ் சைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8 - 2 பண்ண என்ன கிடைக்கும்னா 6 கிடைக்கும். இந்த 6வே நீங்கள் ஹாஃப் பண்ணிங்கன்னா பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. இதுவே வந்து செகண்ட் மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இதுவே த்ரூ அவுட் எதுக்கும் வந்து கரெக்டாக வந்ததுன்னா இங்கே நீங்கள் அதே இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ உங்களை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்க சைனை நீங்கள் வேறு ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 16 கிடச்சது, ப்ளஸ் பண்ணோம் 10 கிடச்சது. ஸோ மைனஸ் பண்ணி மறுபடியும் ஒரு டிவைட் பை 2 பண்ணும்போது உங்களுக்கு 3 கிடச்சிருக்கு. ஸோ அதே ஸ்டெப்பை இங்கே வந்து இந்த 2லையுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 14 - 18. ஸோ இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 4, பட் 18க்கு முன்னாடி 18 தான் வந்து பெரிய நம்பர், அதோட சைன் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் இதையும் டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா -2 கிடைக்கும். ஸோ இங்கேயும் -2 கிடைக்கும். சேம் ஸ்டெப்பை இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம். 18 - 2 which is 16, அதை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும். அதே கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயும் அதே ஃபாலோ பண்ணணும். ஸோ 14 - 10 பண்ணிங்கன்னா 4, டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 2. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ which is 2. ஸோ இந்த சைனுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணோம் அண்ட் தென் டிவைட் பை 2 பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. ஸோ சேம் லாஜிக்கே செகண்ட் கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இந்த சைன் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த சைனுமே கிடையாது. ஸோ இஃப் அண்ட் தென் சேம் டைப் கொஸ்டின். ஸோ இங்கே ஆண்ட்க்கு பதிலாக என்ன சைன் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் கிடைக்கும் செக் பண்ணலாம். இப்போ 12 + 18 பண்ணால் கண்டிப்பாக இது வந்து ஜாஸ்தியான ஒரு வேல்யூ தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி 12 × 18 பண்ணாலும் கண்டிப்பாக ஜாஸ்தியான வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ நம்ம மைனஸில் ட்ரை பண்ணலாம். ஸோ 12 - 18 which is equal to என்ன வரும் -6 வரும். ஸோ எந்த நம்பர் பெரிய நம்பர் 18 தான். ஸோ அதோட சைன் தான் கேரி ஆகும். முன்னாடி வந்து மைனஸ் இருக்குது. ஸோ -6 பண்ணோம். ஸோ இதை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா -3 கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயும் -3 இருக்குது. ஸோ சேமே இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ 18 - 6 which is 12 பை 2 பண்ணிங்கன்னா 6. ஸோ இங்கேயும் 6 இருக்குது. ஸோ சேம் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். 6 - 10 which is -4 divide by 2 which is equal to -2. ஸோ இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா -2. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 6 - 10 பண்ணும்போது நம்ம 10 தான் வந்து கிரேட்டர் நம்பர், அதோட சைன் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுடுங்க. ஸோ ஆன்சரும் பார்த்தீங்கன்னா -2. ஸோ நீங்கள் தான் திங்க் பண்ணணும் அந்த சைனில் வந்து நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இஃப் அண்ட் தென் இந்த சேம் டைப் தான். இங்கே வந்து 2 சைன் இருக்குது. எல்லாமே பாருங்கள் 2 சைன் இருக்குது. இங்கே என்ன சைனோ அதே தான் இங்கே த்ரூ அவுட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இங்கே பர்சன்டேஜ் சைன் கொடுத்துருக்காங்க, அதுவும் தான் த்ரூ அவுட் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் கொஸ்டினில் இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ பட் இங்கே வந்து த்ரூ அவுட் எல்லாமே வந்து சேம் ரோலே தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம செக் பண்ணும்போது இப்போ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் மைனஸ் எதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் கிடைக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். 2 6 இருக்குது. ஸோ இந்த சைனுக்கு பதிலாக நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். ப்ளஸ் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க எல்லா இடத்துலையும். ஸோ +7 பண்ணுங்கள் which is 33 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ 46 + 8 பண்ணுங்கள், இங்கே வந்து 54 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 8 and 9 கம்பைன் பண்ணிங்கன்னா 89 + 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 95 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன கிடைக்க போகுதுன்னு பாருங்கள் 95. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இதை நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ 26 46 89 இந்த இடத்துல ஃபுல்லாக என்ன சைன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் சைன் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், இஃப் அண்ட் தென் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஹேஷ் இந்த சைனும் ஆட் சைனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டும் இங்கே வந்து ஹேஷ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோவில் மறுபடியும் ஹேஷு இங்கே ஆட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் 3 பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஹேஷ் இங்கேயும் ஹேஷ் இங்கேயும் ஆட் இங்கேயும் ஆட். இதை மட்டும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹேஷ் த்ரூ அவுட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆட்டுக்கு வந்து த்ரூ அவுட் எல்லாமே ஒரே மாதிரி சைன் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு மீதி ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 மல்டிப்ளைட் பை 42 பண்ணலாம். தென் பை 3 பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 பண்ணிங்கன்னா 1 3 is 3. இது தேர்ட் டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 1 3 is 3, 4 3s are 12. ஸோ 2 into 14 என்னது 28. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் இருக்க இடத்துல சைனில் வந்து மல்டிப்ளிகேஷன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆட் இருக்க இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பை சைன் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வேணால் இந்த ஹேஷ் இருக்க இடத்துல மைனஸோ இல்லை ப்ளஸோலாம் நீங்கள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த நம்பர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் மல்டிப்ளிகேஷன் சைன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேஷ் இருக்க இடத்துல மட்டும்தான் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் சைன் ரீப்ளேஸ் பண்ணணும். ஆட் இருக்க இடத்துல டிவைட் பை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ சேம் இது செகண்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ 36 இங்கே ஆட் இருக்க இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? டிவைட் பை பண்ணணும். டிவைட் பை 12. இந்த ஹேஷ் இருக்க இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் வேர்ட்டு 9 போடணும். ஸோ 36 டிவைட் பை 12 நீங்கள் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். ஸோ இந்த 3 எடுத்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 27 கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் செகண்ட் ஒன்னும் கரெக்ட். ஸோ தேர்ட் ஒன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதே லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 85 ஹேஷ் இருக்க இடத்துல என்னது? மல்டிப்ளிகேஷன் சைன் 12 பை 17 பண்ணணும். ஸோ 17 117 5 டைம்ஸ் தான். ஸோ 5 into 12 என்ன கிடச்சிருக்கும்? 60. ஸோ இங்கே கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல மட்டும் இந்த சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஹேஷ் இருக்க இடத்துல எல்லாம் மல்டிப்ளிகேஷன், ஆட் இருக்க இடத்துல டிவிஷன் போட்டு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். Thanks a lot for watching this video.